மாஸ்டரே, இதுதான் பவானி அலங்கிட்டு இருக்கு. இங்க பவானி அடிக்கடி வருவார் கேள்விப்பட்டிருக்கேன். இறங்க போலாம். ஐயோ என்ன விளாட்றியா மாஸ்டரே? நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. இங்க யாரா பவானி? பவானி இங்க யாரா பார்த்துருக்கா? அதனால பேரு பவானி. பேரு வைக்கும் போது குப்புறப்படுத்துந்தானா என்ன? இதை பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், எவனாச்சும் திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க, உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன். எப்படி? எங்க இன்னொரு பாட்டில வீசம் பார்ப்போம். அப்போ உனக்கு பவானிய நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றத அப்படியே அவன்கிட்ட போய் சொல்லுவியா? பவானி 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 உன் இடம் தெரிஞ்சே ஒருத்தன் வந்தான் பவானி. சொல்றா? இல்லை, நீ சொல்ல, நான் அப்படியே போய் சொல்லிடுறேன். இல்ல, நீ பயப்படுற. பார், எல்லாம் உனக்கும் சேர்த்தே ஒன்று சொல்றேன். என்னைக்கு அப்சர்வேஷன் ஹோம்ல அந்த 2 பசங்களை கொன்னு தொங்க விட்டீங்களோ அன்னைக்கு நான் செத்துட்டேன். இனிமே என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த சின்ன பசங்க கையில பச்சை குத்தி விட்டு எச்ச வேலைக்கு யூஸ் பண்றதெல்லாம் இனிமே நடக்காது. இனி பசங்களை வச்சு எவன் எதை பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு கொன்னுட்டு தான் பண்ணணும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10 பேரையாவது குத்திட்டு தான் சாவேன். அது பவானியா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி. இது அப்படியே அவன்கிட்ட போய் சொல்வியா? வா, எது? கதை சார். என் மேலே பாட்டில் எரிஞ்சது அவன்டா. இங்கே வா. இல்லை பவானி, நான் அவன் மேலே தான் எரிஞ்சேன். பெண்ணு கீழே வந்துடும், நீ பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதை மிஸ் ஆகி கொட்டமுத்து. ஏய் கொட்டமுத்து, அண்ணன் கூப்பிடுறாரு, போ. ஐயோ, என்ன பண்ற? இல்லப்பா, கதவை சாத்திட்டு போயிட்டான்பா. 1 மணி நேரமா என் கழுத்துல கத்தி வச்சு மாட்டிட்டு இருந்தான். மயிறு பிடிக்கிட்டு இருந்தேன். பவானி கழுத்துல வச்சது கத்தி இல்ல, பேனா. ஓ, இதெல்லாம் தெரியல உனக்கு? அவன் மூட்டு போன பிறகு வந்து கதவை திறன்னு சொன்னா திறப்பானா? ஆனால் லெட்டர் போடுவோமா? ஐயா அன்புடன் கதவை திறங்க. பவானி நீங்க யாரா நல்லா வரைவா? மாஸ்டர், இவன் தான் மாஸ்டர். இந்த கக்கூசில் செவுத்துல அசிங்கமா கிறுக்க வச்சு கிறுக்கான் மாஸ்டர். ஹாய் வாத்தி. நேற்று ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தன் கழுத்தில் பேனை வச்சு பவானிகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னியாமே, அந்த பவானி நான் தான். வணக்கம். எனக்கு சொந்தமான துணிக்கடை, மெஸ்ஸு, ஒயின் ஷாப் இதெல்லாம் அடிச்சு உடைச்சா இவன் என்ன பெருசாக மயிரை பிடிங்கிற போகிறான், இவனே கிரிமினலு, இவன் எங்கே போலீஸ்கிட்ட போயிட போகிறான்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டேல. அந்த கணக்கெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் என்கிட்ட போட்டது தான் தப்பு. வெளியில் உன்னை பற்றி விசாரித்தேன். உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் சுற்றிட்டு இருக்காம, அதில் யாரை போடலான்னு சொல்லி பசங்கிட்ட கேட்டேன். பசங்க வந்தானே எல்லாரையும் போடலான்னு, ஜாலியாக இருக்குன்னு சொன்னாங்க. நீ ஒன்று பண்ணு, ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து உனக்கு பிடிச்சவங்க பேரெல்லாம் ஏபிசிடி ஆர்டரில் வரிசையாக எழுது. பவானி, இந்த பொண்ணுங்க சின்ன குழந்தைங்களாம் மன்னிச்சு விட்டோம் சொல்லி சும்மா விட்டுறாத. அவங்க பேரையும் கன்ஃபார்மாக எழுதிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஃபோனை போடு. அப்புறம் பத்தே ஹலோ, என்னடா ஃபோனை வச்சுட்டான்? பயந்துருப்பானே, எமோஷனல் இருக்கான் போல. இந்த எமோஷனல் இருக்கவங்களாம் ஏன் தான் கோவப்படுறானோ தெரியலடா.
சொல்றேன் மச்சி. எங்க இருக்க? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன். சேஃபா தானே இருக்க? ஆமாடா, ஏன் என்ன பிரச்சனை? டேய் நான் சொல்றது கேளு. எங்க வெளிய போகாத. என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். கம் ஆன் பிக் அப். சார் எங்கடா இருக்க? ஏய் கம் சேஃபா தானே இருக்க? ஆமாம் சார் என்னாச்சு? இது பாரு. நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்களான்னு செக் பண்ணு. ஓகே? ஓகே சார். ஹலோ பதி, எங்க இருக்காம? இங்கதான் இருக்காரு ஜெடி. யாரும்மா? என்னாச்சு? வீட்ல ஏறி வெளிய வந்துறாத. எவ்ரிதிங் சேஃப்? மச்சான் ஜேடி ஃபோன் பண்ணா ஏதோ பிரச்சனை போல தெரியுது. நம்ம யாரையும் வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் யாரும் வெளில இருக்காதீங்க. முக்கியமா ரோட் டிராவல் அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை வெளில இருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ளே கடைக்குள்ளேயோ இல்ல சேஃபான பிளேஸ்க்கு போயிடுங்க. ஜேடி சார் இப்பதான் கால் பண்ணாரு. ஏதோ பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். சேஃபா இருக்கீங்க, சேஃபா இருக்க. தயவு செஞ்சு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு தொலைங்க. டேய் வண்டி ஓரங்கடா. சார் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேஃப்னு குரூப்ல டெக்ஸ்ட் போட்டாங்க. ஆனா பார்கவுக்கும் சவிதாக்கு மட்டும் லைன் போல சார். ரைட்ல ரொம்ப கட் பண்ணாங்க. அது ஹலோ. சேஃபா படத்தை எங்க இருக்க? பக்கத்துல ஷாப்பிங் மால். என்னாச்சு? அவன் உன் கூட தானே இருக்கான்? ஆமாடா, என் பர்ஸ் கார்ல விட்டு அவர் எடுக்க போய். படத்தை என்னாச்சு? என்னாச்சு படத்தை? படத்தை என்னாச்சு? படத்தை எங்கடா இருக்க? சார் தேவல சார் ஏன் சார்? டேய் உனக்கு ஒண்ணு இல்லையா? என்னாச்சு? டேய் டேய் வெளியே போ. என்னாச்சு? சவிதா போ. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையர்டு ஹட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுற்றுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், டெய்லி 4 விக்கெட் விடும். இது வரைக்கும் என்னை தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையாக உன்னை நான் மன்னிச்சு விட்றேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. இல்லைன்னா இன்னைக்கு தப்பிச்சவன் நாளைக்கு சாவான், நாளைக்கு தப்பிச்சவன் நாளானைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துட்டே இருப்பானுங்க. நன்றி வணக்கம். பாத்தி அப்புறம் நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணேன்னா, நான் பேர் வைக்கும்போது குப்பரை படுக்கலையா, மட்டை மல்லாக்க படுத்திருந்தேனா. சரி வா. எனக்கு ஒரு நாள் உங்களை பார்த்துக்கங்க, நான் வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க தம்பி. இந்த பசங்களுக்கு எதுவும் அம்மா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம்டா தாசே, ஹலோ சார், நான் துலுக்கான பேசுறேன் சார். தாசும் உங்க பசங்களும் சேர்ந்து எங்களை அடிச்சு வச்சுட்டு அப்புறலான பசங்க எல்லாரையும் கண்டெய்னர்ல ஏற்றி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டேன் சார். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். எங்களுக்கு ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்லை தம்பி. இவனுங்களுக்காக நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும். மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. சார், இந்த லட்டியை பிடிங்க. ரூல் ஆச்சு, மயிராச்சு. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. அவனுங்களை அடிச்சு வெடுத்து வாங்குங்க. பிடிங்க.
அமர பாட்டுல தான் கெட்டிக்காரங்க வெத்தல போட்ட சோக்குல நான் கப்புன்னு குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமரம் மாத்திரா மாத்திரா வந்துருச்சா அது? ஏய் ரா என்ன அடிக்க போறியா? வா. அவனை என்ன ஜெயிச்சிட்ட நீ வாழ்க்கையில கத்ரா. டேய் பார்கவ் போயிட்டான்டா. பார்கவ் காலேஜ்ல உங்களை விட மோசமா ஆட்டம் போட்டவன்டா. இப்ப போயிட்டான். ரொம்ப மோசமான ஒருத்தன் திருந்தி நல்லா வாழணும்னு நினைக்கும் போது செத்துட்டான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் தெரியுமாடா? சுத்தி இருக்கிற பல பேர் வாழ்றதுக்கான நம்பிக்கை கட்டுமுடா. ஐயா பாத்தி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்லப்பா. விடுங்க தம்பி, இவனு மேல ஒரு ஆளு கணக்கு வந்துட்டு சரிசமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த நாயை செத்தா கூட திருந்த மாட்டானு. யோ எவங்க திருந்துவான்? நாம என்னைக்கு அவன் திருந்த நினைக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கோம், நேரம் கொடுத்துருக்கோம், இடம் கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம். உண்டியல்ல உடைச்ச கடல பாட்டில் மணி சோடா சேர்க்கிறேன். அப்புறம் எப்படி பெத்தவங்க வச்ச பேரு சோறெல்லாம் ஞாபகம் இருக்கும்? குடும்பமும் ஒதுக்குது, சமுதாயமும் ஒதுக்குது, எல்லாருமே அடிச்சு துரத்துற எப்படிங்க திருந்துவான்? இவனா இங்க தப்பு பண்ற பல பேர் எமோஷனல் கிரைம் தாண்டா பண்றான். பாசத்துல, துரோகத்துல, கோபத்துல, வேகத்துல ஆளுக்கு ஒரு காரணம். ஆனா அதுக்கப்புறம் நீ மேல 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 பண்ற ஒவ்வொரு தப்பு உன்னை எது பண்ண வைக்குது தெரியுமாடா? போதடா. நான் அடிச்சு சொல்வேன்டா, உன் தப்ப தவிர மத்த எல்லா தப்பையும் போதையில தாண்டா செஞ்சு. ஏன் நீ குடிக்கல? கூத்தடிக்கல? வாங்க சார் வாங்க. குடியில கெட்டவன் தான் சார் குடியை பத்தி சொல்ல முடியும். என் குடியாலதான் 2 புள்ளிக உயிரை விட்டுச்சுன்னு புரிஞ்சதும் தாண்டா குடிக்கிறதே விட்டேன். சும்மா அது நாடகம் போடாத வாத்தி. நான் வீட்டுல காசா குடிக்கிறோம், விக்கிறோன்னு மட்டும் நக்கிறோன்னு நோட்ட சொல்றேன். அதான்டா நானும் சொல்றேன். இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். அந்த அரசியலை தாண்டா பவானி பண்ணிட்டு இருக்கிறான். குழந்தைகளை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லும் போதே அதே குழந்தைகளை தப்பான வேலையை செய்ய வைக்கிறான் அந்த மிருகம். என்னடா என்னது? காசு கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு விரல மை வச்சு விட்ட மாதிரி உங்க எல்லாத்தையும் ஓசியில கொடுத்து பச்சை குத்தி விட்டுருக்கிறான். உங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, துணி எல்லாத்தையும் கொடுத்து குளிப்பாட்டி வச்சிருக்கிறான். எப்பா டேய் போதும்டா. இனிமே நல்லா சூப்பரா வாழ்ந்துருவோம்னு நம்மளும் அந்த பிள்ளைங்களை தாண்ட வண்டி ஏற்றி அமுச்சு வச்சிருக்கிறீங்க. அதுக்கு ஃபேன்ல தொங்க போதோ, டயர்ல சிக்க போதோ, ஆனா காப்பாற்ற வேண்டாம். ஒவ்வொருத்தனையும் காப்பாற்ற வேண்டாம். அது என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய் என்ன பிடிச்சவள கோடி பேர் காட்டா வெளியில. முடிஞ்ச தொட சொல்றா பாப்போம். அண்ணா, பவானி பினாமி ஆளுங்களோட ஃபைலு, டாக்குமெண்ட்டு, பணம் எல்லாத்தையும் மொத்தமாக கண்டெய்னரில் ஏற்றிக்கிட்டு நைட்டோட நைட்டாக பார்டர் தாண்டதா பேசிக்கிட்டாங்கண்ணே. பசங்களும் அதில் தான் இருக்காங்கண்ணே.